வணக்கம் ஸ்ரீ. ஆனந்தம் பொங்கட்டும். சென்னையிலேருந்து ஜெயந்தி பேசுகிறேன். நான் ஒர்க் பண்ணுற அகாடமி ஆன்லைன் அகாடமி பூனே பேஸ்ட் அகாடமி. அங்கே வந்து டீச்சராக இருக்கேன். நான் வோக்கல் சப்போர்ட் அவங்களுக்கு வந்து என்னுடைய ப்ரைவேட் கிளாஸஸ் போக டைமிங் சப்போர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து மியூசிக் கிளாஸஸ் எடுக்கிறேன். கொஞ்சம் மேத்ஸ் பேட்சஸ் லிமிட்டட் பேட்சஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த அகாடமிலேருந்து எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் போஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ரிசீவ் பண்ணேன். இப்போ இங்கே என்ன சொல்ல வரேன்னா, கர்மயோகா பேஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன். நம்ம இங்கே ஷடோரி நான் அட்டன் பண்ணி விபாசனாவும் அட்டன் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1 இயராக நான் அந்த கர்மயோகா இதில் வந்து ஆன்கோயிங்காக வந்து செயல்பட்டுட்ருக்கேன். இதில் ஒரு சில விஷயங்கள் என்னுடைய ஃபீட்பேக், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் மற்ற இடங்களில் இந்த கர்மயோகா எனக்கு நான் வந்து பார்த்தது உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவங்கள். இப்போது கரியர் பேஸ்டு மெயினாக சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே இந்த ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும். அது அந்தந்த பிளாட்ஃபார்முக்கு தகுந்து இருக்கும். இப்போது இங்கே எப்படின்னு பார்த்தா ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப டஃப்பாக இருப்பாங்க ஹேண்டில் பண்ணுறது. கம்யூனிகேஷன் ரொம்ப லாங்காக வரும், இல்லைன்னா வந்து டிலேடாக வரும். சில பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க ப்ராப்பராக. வேறு லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னு அவங்களுக்கும் புரியாது. அந்த மாதிரியெல்லாம் சில நேரங்களில் ஏற்படும். இன்டர்நேஷ்னல் சொல்லும்போது டைமிங்ஸ் வேரி ஆகும். இந்த மாதிரி நிறையா ஒரு சில டஃப்பான இஷ்யூஸ் சம்டைம்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இந்த மாதிரி இருக்கும். இது நிறையா இப்போது சார்ட் அவுட் ஆகுது. எனக்கு கர்மயோகாவுக்கு நான் வந்ததுக்கப்புறம் ஒரு சில மாற்றங்கள் எனக்கு வந்து இந்த அகாடமி பேஸ்டாக நான் ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு ஏற்பட்டது. எப்படின்னா, இங்கே வந்து ஒரு டோட்டல் என்வால்மெண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் வந்து மாஸ்டர் நம்ம வந்து சொல்லி நமக்கு சொல்லி தந்தது. அந்த டோட்டல் இன்வால்மெண்ட்டுங்கிற அந்த கான்செப்ட் படி நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ண முடியுது. நமக்கு ஒரு புதிய விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ளும் தன்மை வந்து ரொம்ப அதிகமாக ஈஸியாக இருக்குது. கம்யூனிகேஷன்ஸ் ஈஸியாக இருக்குது, கோஆர்டினேஷன்ஸ் ஈஸியாக இருக்குது, ஹேண்டில் பண்ணும் விதம், ஏதோ ஒரு டெசிஷன் மேக்கிங் ஈஸியாக இருக்குது, கிளாரிட்டி இருக்குது நிறைய விஷயங்களில். இந்த மாதிரி அடுக்காக நிறைய விஷயங்கள் சொல்ல போகலாம். டோட்டலி பார்த்தோன்னா கரியரில் வந்து நல்ல ஒரு தெளிவு இருக்குது, ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த போஸ்ட்லேயே அவங்க மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஆர்கனைஸ்டு கெஸ்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்கனைஸ்டு கெஸ்டர் அண்ட் அந்த கோஆர்டினேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ ஆர்கனைஸ்டு கெஸ்டர் அப்படிங்கும்போது இங்கே அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கறது. இப்போ நமக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம அது செஞ்சதுக்கப்புறம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அப்டேட்ஸ் கொடுக்கறது. இந்த மாதிரி எல்லாமே டைம் டு டைம் பண்ண முடியுது. அது ஒரு சலிப்பு இல்லாமல் அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியுது. ஏன்னா இதனுடைய பின் விஷயங்கள், ஒரு கர்மயோகா அப்படிங்கும்போது நம்ம செய்யும் செயலோடைய முன்பின் விஷயங்கள் என்ன, அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா கற்றுக்கொண்டதனோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ டோட்டலி பார்த்தோன்னா இப்போ நான் ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது, அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் பேஸ்டாக மட்டும்தான் இருந்தது. இது அகாடமியோடைய பார்ட்டாக நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த அகாடமிக்கு நிறையா சப்போர்ட் பண்ண முடியுது. அவங்களும் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு அங்கேருந்து கிடைக்கக்கூடிய சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, முன்னே மாதிரி இல்லாமல். ரொம்ப வரவேற்பாக இருக்குது. என்னுடைய பேர் இல்லைன்னா என்னுடைய முகத்தை பார்க்கும்போதே அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. டக்குன்னு ஈஸியாக ஒரு ஈஸி கேரக்டர் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு இதில் நடந்தது. உங்களுக்கு இது ஷேர் பண்ணோம், இங்கே ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன். மேலும் நிறைய பேர் இந்த கர்மயோகத்தில் வந்து முன் வந்து நிறைய அவங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்திக்கிறேன். குருவே சரணம். இந்த போஸ்ட்டும் நான் வந்து குருவுக்கு டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ மாஸ்டர். ஆனந்தம் பொங்கட்டும். என்ன புண்ணியம் செய்தேனோ